பொண்ணை பிடிக்க போய் பேயை பிடிச்ச கதை ஆயிடுச்சு அமலாக்கத்துறை. அது மாதிரி இந்த ஊழலை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஊழல் இருக்கானா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதானே உங்கள் வேலை. இத்தனை ஏன்னா இபிஎஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு, வெண்கொடையை தூக்கிட்டு போறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவருக்கு சந்தேகம் இருக்கும். அவரு பிள்ளையும் மருமகனையும் காப்பாற்ற இது கோதாவரியும் காவிரியும் இணைப்பதற்காக நாங்கள் பேச போனோம். அமித்ஷாவை சந்தித்து மக்கள் கோரிக்கையை தான் வச்சோம். திருப்பி கேட்டாலும் அதான் திருப்பி பதில் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் இவங்கெல்லாம் சின்ன பசங்க. தேவாரம் புடி சூழ துப்பாக்கி இப்படி பிடிச்சி சர்வலங்கார பூஷணியா நகைகளோட அம்மாவும் சின்னம்மாவும் நடந்து வந்த போட்டோ இருக்கு பாருங்க, அதுதான் போட்டோ. இன்னைக்கு இருக்கிற சிஜிஐ அமலாக்கத்துறை இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுக்குது, இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை கெடுக்குது அப்படின்னு அவர் அப்சர்வ் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய பாம், அணுகுண்டு மோடி. தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம். உதயநிதி கைது செய்யப்பட போறாரு, உதயநிதி டாஸ்மாக் வழக்கில் சிக்கிட்டாரு, இப்படியான பல விஷயங்கள் ஒரு வாரமா பேசுபொருளா இருந்தது. உச்சநீதிமன்றம் இந்த விசாரணைக்கு முற்றிலும் தடை விதிச்சு சில கடுமையான வாசகங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அமலாக்கத்துறை கூட்டாட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. ஒரு நிறுவனத்து மேல எப்படி கிரிமினல் வழக்கு போடுவீங்க, இது என்ன தனிநபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி முற்றிலும் விசாரணைக்கு தடை அப்படின்ற இடத்துக்கு போயிடுச்சு. இந்த டெவலப்மெண்ட் எதிர்பார்த்தீங்களா உச்சநீதிமன்றம் இந்த இடத்துக்கு நகரும்னு? அதாவது இவங்க பொண்ணை பிடிக்க போய் பேயை பிடிச்ச கதை ஆயிடுச்சு அமலாக்கத்துறை. அவங்க நினைச்சது வெள்ளையா ஒரு பொண்ணு போது 12 மணிக்கு நைட்டு போய் பிடிச்சிடலான்னு வளைய கிளையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போய் பிடிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அது பேய். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அதாவது செந்தில் பாலாஜியை நியூட்ரலைஸ் பண்ணணுன்றது அஜெண்டா. அது நீங்கள் அந்த காலத்தில் சவுக்கு சங்கர் ட்வீட்டை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி அவர் இப்போ கூட ஒன்று பேசியிருந்தார். சிஎம்ஐ சந்திக்க போனோன்னா ரத்தீஷ் தான் கூட்டிகிட்டு போகிறாரு செந்தில் பாலாஜியை. ரத்தீஷ் சுதாகர்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு நெருக்கம். அவர் சுதாகர் ரூம்லேயே ரத்தீஷ் இருக்காருன்னு இவன் ஒரு ட்வீட் போட, சுதாகர் ரத்தீஷை இன்ட்ரடியூஸ் பண்ண, ஏன் நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலெல்லாம் சிஎம்க்கு எதிராக ஈடுபடுறீங்கன்னு கூட்டிகிட்டு போகிறது ரத்தீஷ் தான். போனவுடனே கேட்டாரான், செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார்னு 10 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னவர் இவர் அப்படின்னு உதயநிதி சொன்னாராம். ஓகே, சிஎம் கிட்ட அப்படின்னு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஹெவியாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது சவுக்கு. ஏன் செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணான்னா, அதுதான் பொண்ணு, இவங்க பிடிக்க போன பொண்ணு யாருன்னா செந்தில் பாலாஜி தான். அதுக்கப்புறம் அது உதயநிதியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அது பேயாக மாறிச்சு இப்போ உச்சநீதிமன்றத்தில். இந்த கதை எப்படின்னா, செந்தில் பாலாஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி தான் திமுக எல்லா இடத்துலையும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குது. கொங்கு மண்டலத்தில் எல்லா இடத்துலையும் தோக்கு. ஆனால் கரூரில் மட்டும் திமுக ஜெயிக்குது. அப்போ செந்தில் பாலாஜியோடைய ஒர்க்கு. அண்ணாமலை அரவக்குறிச்சியில் தோக்குறார். அப்போ செந்தில் பாலாஜியை வச்சிருந்தா அவனுக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் எப்படி ஜெயிக்கணுன்ற வித்து தெரியும். அப்போ செந்தில் பாலாஜி இருக்கிறது அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி கொங்கு மண்டலத்தில் பெரிய இது. அதனால செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்க முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் சவுக்குக்கு காசு கொடுத்து அவர் நெரேட்டிவ் செட் பண்ணி அப்படிலாம் பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள உட்கார வச்சான். செந்தில் பாலாஜியை உள்ள உட்கார வச்ச உடனே இவங்க தோப்பாங்கன்னு பார்த்தா இமீடியட்டாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்களும் தோத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கார்பரேஷன் எலெக்ஷன்ல 100 தொகுதி 100 வார்டில் 95 வார்டு செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் தான் உள்ள தூக்கி வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்க அண்ணாமலை அங்கே நிறுத்துறாங்க. துரைமுருகனே சப்போர்ட் பண்றாரு அண்ணாமலைக்கு, மணல் மாஃபியா மூலமா எல்லாம் சப்போர்ட் பண்ணியும் தோல்விக்கு காரணம் செந்தில் பாலாஜி. இப்போவும் இந்த டாஸ்மாக் கேஸை டெவலப் பண்றதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. ஆனா இவங்களுடைய ராங் ஃபார்முலா என்னன்னா,
44 எஃப்ஐஆர். நத்த விஸ்வநாதன் காலத்துல, தங்கமணி காலத்துல, செந்தில் பாலாஜி காலத்துல, திருப்பி செந்தில் பாலாஜி, முத்துசாமி காலத்துல, திருப்பி செந்தில் பாலாஜி காலத்துல, இப்படி எடப்பாடி சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி போட்டா கூட இவங்க அதை பண்றாங்க. ஆனா அதான் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்கறது என்னன்னா, ஒரு சேல்ஸ்மேன் அவன் 10 ரூபா வாங்குறான், இல்லை 20 ரூபா வாங்குறான். நீங்க போய் செக் பண்ணும்போது அவன் பாக்கெட்ல 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கு, கேஸ் போடுறீங்க. அது ஒரு இண்டிவிஜுவல் கேஸ், ரைட்டா? எல்லா சேல்ஸ்மேனும் அதை பண்றானா கேட்டீங்கன்னா பண்றான். ஆனா கேஸ் போட போறது ஒரு சில பேர் மேலதான். இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் மிஸ்டேக். இண்டிவிஜுவல் மிஸ்டேக் வந்து அது வந்து ரூல் கிடையாது. நீ வந்து 10 ரூபாய் அதிகமா லஞ்சம் வாங்கி நீ வந்து அமைச்சருக்கு கொடுக்கணும், டாஸ்மாக் எம்டிக்கு கொடுக்கணும், அந்த ஃபண்டு வந்து திமுகவுடைய தேர்தல் ஃபண்டா போனோம், அது வந்து ரத்தீஷுக்கு போனோம், ஆகாஷ் பாஸ்கரனுக்கு போனோம், அதுக்கப்புறம் உதயநிதிக்கு போனோம். இப்படிலாம் வந்து இட் இஸ் நாட் அ ரூல் ஃப்ரம் டாஸ்மாக். ஓகே, இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் கேஸ். அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னா இண்டிவிஜுவல் கேசஸை நீங்க எப்படி இன்ஸ்டிடியூஷன் கேஸா மாத்துவீங்க? ஹவு கேன் யூ வில் மேக் இட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் கேஸ்? இப்போ ஊழல்ன்றது ஒரு முதலமைச்சர் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கே போறாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஆட்சியும் ஊழலா? இல்ல. ஒட்டுமொத்த ஆட்சின்னா எப்படி வரும்? ஐஏஎஸ் வருவாங்க, ஐபிஎஸ் வருவாங்க, தாசில்தார் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அப்போ கவர்மெண்ட் செட்டப்பே ஊழலா? முதலமைச்சர்ன்ற ஒரு இண்டிவிஜுவல், ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி, தினகரன், இது வரைக்கும் தான் கேஸ். ஸோ இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் கேஸ். இண்டிவிஜுவல் கேஸ் எப்படி இன்ஸ்டிடியூஷன் கேஸ் மாறும் அப்படின்றது அவருடைய கேள்வி. முகுல் ரோத்தகி தான் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முகுல் ரோத்தகி என்டையர் கேசஸை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நத்த விஸ்வநாதன், இந்த மாதிரி ஃபார்மர் மினிஸ்டர்ஸு இவங்க ரெய்டு போனாங்க. ரெய்டு போகும்போது பேக்கெட்டில் 2000-3000 ரூபாய் இருந்தால் அவங்க கேசஸ் போட்டாங்க. அந்த கேஸ் எஃப்ஐஆர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 50 லட்சம் வந்த உடனே அதை வந்து அமலாக்கத்துறை கேஸாக அதை டெவலப் பண்ணி இடி இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காகவே எஃப்ஐஆர் எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டு இவங்க ரெய்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் வந்து 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து தான் நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட் வந்து அதுக்கு இது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ரெமெடி கொடுக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னும் போது பாஞ்சிட்டார். நீதிபதி சொன்னதில் இன்னைக்கு முக்கியமான அப்சர்வேஷன் என்ன சார்? முக்கியமான அப்சர்வேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அந்த வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம். எதிர்கட்சி அரசுகளை ஒடுக்குவதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்றது வந்து வாதம். அதை வந்து நீதிபதி அக்செப்ட் பண்ணிட்டு அவர் அப்சர்வ் பண்றாரு. நீங்க வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே டிஸ்டர்ப் பண்றீங்க. இதை ஏன் நீங்க எங்க பண்றீங்க? குஜராத்ல பண்ண மாட்டாங்க இவங்க வந்து பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லாரையும் சுத்தப்படுத்துவாங்க. அஜித் பவாரா இருந்தா ஒரு துணை முதலமைச்சராக கூட ஆவாரு, செந்தில் பாலாஜியா இருந்தா அமைச்சராக கூட இருக்க விட மாட்டாங்க இதெல்லாமே அவரு சம பண்றாரு. இவங்க வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்றாங்க. செல்போன்ஸ் எல்லாம் புடுங்குறாங்க, செல்போன் ரெக்கார்டுகள் எல்லாம் எடுக்கிறாங்க, லேப்டாப் ரெக்கார்டுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அது. ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு அக்யூஸ்டா இருந்தா அவங்ககிட்ட இருந்து செல்போன் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுக்கலாம். தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெளிவுபடுத்தப்படாத ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்க இண்டிவிஜுவல் விஷயங்களை நீங்க எடுக்கிறதுன்றது வந்து தப்பு. அது வந்து இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸ இது பண்றது. எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது அப்படின்றது. இப்போ முந்தா நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ கேஸ் போட்டா 1 வருஷம் உள்ள இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி அமலாக்கத்துறை. அது இல்லைன்னு சொல்லிட்டு ஓகா பெஞ்ச் எது செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அதே பெஞ்சு 1 வருஷம்லாம் உள்ள இருக்கணும்ன்ற தேவையில்லை. அந்த கேஸ் டீட்டெயிலு அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா பாருங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து முக்கியமான அப்சர்வேஷன் வந்து யூ ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியான்றது சிஜேஐ வாயிலிருந்து வர்றதுன்றது விளையாட்டு கிடையாது. அதுவும் புதுசா இப்பதான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்க வேற எந்த பெஞ்ச்லயும் போட முடியாது. ஏன்னா மூலவர்கிட்டே இருக்கு, அவர் பெஞ்சில் தான் நீங்க போட முடியும்.
அப்போ இப்போ இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நாங்க டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்றத வந்து இப்ப அமலாக்கத்துறை ப்ரூஃப் பண்ணும். இதுல இடி ஏன் இன்னைக்கு எந்த விதமான ஆதாரங்கள் எதுவுமே சப்மிட் பண்ணல சார்? ஏன்னா பிரஸ் ரிலீஸ்ல 1000 கோடி அளவுக்கு ஊழல்னு சொன்னாங்க. எப்படியெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு டீடைல் கொடுத்துமே ஏன் இன்னைக்கு அந்த தொடர்பான ஆதாரங்கள்? அதாவது இவங்க 1000 கோடி ஊழல்ன்றதுல வந்து 50 லட்சம் ஊழல் வந்து கடையில நடந்த ஊழல். ஓகே ரைட். அதை வச்சு இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்போர்ட் டெண்டர் விட்டதுல ஊழல், பார் டெண்டர் விட்டதுல ஊழல், எக்ஸைஸ் முத்திரை இல்லாம சரக்குகளை வித்தது ஊழல். இது ப்ரூஃப் பண்ணோம்ல, எக்ஸைஸ் முத்திரை இல்லாம சரக்கு வித்தாங்க அப்படின்றது. இதன் மூலமா ஒரு காமன் ஃபண்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த காமன் ஃபண்டு வந்து திமுகவுக்கு போகுது, திமுகவோட எலெக்ஷன் பர்பஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாகன் கிட்ட இருந்து, விசாகனுடைய போன்ல இருந்து சிலது கைப்பற்றிருக்காங்க. விசாகன் வந்து ஒரு சசிகலா ஆதரவு பெற்ற நபர். அவரு திண்டுக்கல் கலெக்டர் இருந்துதான் இங்க வர்றாரு. ஹவுசிங் போர்டில் இருக்கும்போதே வந்து யாரையும் மதிக்க மாட்டாரு, சசிகலா டீமோட தான் இருப்பார். அந்த சசிகலா டீம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபோனில் வச்சுப்பார். அது மாதிரி இப்போ இந்த டாஸ்மாக் எம்டியாக இருக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பார் லைசன்சிங்கு, அந்த விஷயம் இந்த விஷயம் சம்திங் வரும்ல, அது ரத்தீஷ் மூலமாக வந்திருக்கான். ஓகே. அதெல்லாம் வந்து இவன் ஃபோன்லேயே வச்சுருக்கான் ஐஏஎஸ். அதுதான் விசாரணை. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் விசாரணை, எல்லா அதிகாரிகளுக்கும் விசாரணைலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டு ஜென்ரேட் ஆகுதுன்றாங்க. அதுக்கான வைட்டல் ப்ரூஃப்ஸ் வேணும்ல. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா போயஸ் கார்டனுக்கு ஃபண்டு வருது, ஃபண்ட் எடுத்துன்னு போய் இந்தியன் பேங்க் மயிலாப்பூர்ல போடுறாங்க, அங்கேருந்து ஃபண்டு ரீஜெனரேட் ஆகுது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருந்தது, ஒரு ஆடிட் ரிப்போர்ட் இருந்தது. அந்த மாதிரி இல்லைல்ல, இவங்க கிட்ட எதுவும் இல்லை. இது வந்து ஒரு பெரிய கேஸு. 1000 கோடி ஜென்ரேட் ஆகுதுன்னு இவங்க சொல்றதே வந்து கற்பனை தான். கற்பனை தான். 1000 கோடி ஜென்ரேட் ஆகுதுன்றது ஒரு கற்பனை. அந்த 1000 கோடிக்கான சப்ஸ்டான்ஷியேட்டான விஷயங்கள் என்ன இருக்கு, அது எப்படி பிஎம்எல்ஏக்குள்ள வரும், எப்படி மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி ஆகாஷ்க்கு போகுது, எப்படி ரத்தீஷ்க்கு போகுது, எப்படி உதயநிதிக்கு அதுக்குள்ள போகுது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டான ரெக்கார்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதெல்லாம் இருந்ததுன்னா இந்நேரம் வந்து அவங்க சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வந்து கோர்ட்ல சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வழக்கு வரும்னு தெரிஞ்சு சப்மிட் பண்ணியிருக்கலாம்ல சார். இன்னைக்கு வந்து சீல்டு கவர்ல இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணும். சார் மயிலாட் கவாய்கிட்டே இருந்தாங்க சார், சீல்டு கவரு நீங்களே பாருங்க, அங்க வந்து பெரிய அளவு கரப்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும். இப்போ விசாரிக்கிற வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கலாம்ல, அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம்ல. முகுல் ரோத்தகிலாம் ஆர்கியூ பண்றாரு அப்படின்னும் போது எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்றது அதுதானே மெயினா ஜட்ஜஸ் பார்ப்பாங்க. நீ எப்படி வந்து இண்டிவிஜுவல் கேசஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்குவேன்னு கேட்கும்போது, சார் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிடுச்சு சார், அது எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஆதாரம் இருந்தா அமலாக்கத்துறை இன்னைக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல, அப்போ இல்லை. ஸோ இப்போ ஆதாரன்றது அப்போ முத்துசாமி சொன்ன மாதிரி 1000 கோடின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தை ஈடி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை தான் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமா? ஆமா ஆமா ஆமா. அதாவது மோடி சொன்னார் இல்லையா, 300க்கு அதிகமான சீட்டை போட்டு அதுக்கப்புறம் போய் ஜெயிக்கிறது. ஓகே. அது 230 தான் ஜெயிக்கிறது. அந்த மாதிரி தான். ஸோ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் நடக்கும். இவங்க வந்து இடியை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இடியை இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு செட்பேக்லாம் கிடையாது. இன்னைக்கு சிஜிஐ டேர்ன் அரவுண்ட் ஆனதுனால இவங்களுக்கு ஒரு செட்பேக் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஃபைட் பண்ணுவாங்க, இடி ஃபைட் பண்ணுவாங்க. திரும்ப அவங்களுக்கு அவங்க விசாரிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி பாருங்க அப்படின்னு கூட திரும்ப அவர் பெஞ்ச்லயே போடலாம். அப்படி ஒன்று இருந்திருந்தா இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. எதுவும் இல்லை, இன்னும் 2-3 பொய்ய சொல்லுவாங்க அவங்க வழக்கு விசாரணையை இது பண்றதுக்காக கூட நாங்க வந்து இட் இஸ் ஆன்கோயிங் கேஸ், ரைட்டா? திடீர்னு நீங்க வந்து தடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி? இப்போ அந்த தடையை விளக்குறதுன்னா அதே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் போக முடியும் உங்களால. அதே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து தடைன்ற லெவலுக்கு கொடுத்துருச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம நீதி அரசர் அவர் பேர் ஜிஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் பெஞ்ச் வந்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி கவர்னர் மறுத்து வச்ச ஒரு விஷயம், வேந்தர் நியமன விஷயத்துல யூஜிசி விதிகளை மீறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்குறாங்க.
அதுவும் அந்த அஃபிடவிட்டே போலி அஃபிடவிட். அதாவது போலி அஃபிடவிட்ன்ற சென்ஸ் வந்து அந்த அஃபிடவிட் வந்து ஒரிஜினல் கெசட்டை காட்டுறாங்க அவங்க. சாரி, கெசட்டை காட்டுறாங்க. கெசட் வந்து டிராஃப்ட் கெசட், ஃபுல் ஃப்ளஜ்டு கெசட் இல்லை. அதில் வந்து யூஜிசி விதிமுறைகள் மீறிச்சா இல்லையான்றதான் கேள்வி. அந்த டிராஃப்ட் கெசட்டை பார்த்துட்டு அதை ஒரிஜினல் கெசட்டுன்னு ஆர்டர் போட்டிருக்குது ஹைகோர்ட். ஸ்டே கொடுத்துருக்காங்க, ஆர்டரும் போட்டிருக்காங்க. தமிழக அரசு சட்டத்துக்கே ஸ்டே வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டே வந்தோடனே இப்போ இந்த ஸ்டே வெக்கேஷனுக்கு வந்து இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் போகணும். அதே மாதிரி இப்போ இடி வந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் இதை மூவ் பண்ணணும். அவரோட பெஞ்சுக்கு தான், அவரோட பெஞ்சில் தான் மூவ் பண்ணணும். வேற பெஞ்சில எல்லாம் போட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே இந்த ஆர்டர் கிடைச்சதுன்றது திமுகவுக்கு பெரிய பிளஸ். இப்போ இது ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த ஒரு வாரமா உதயநிதி, ஆகாஷ், ரத்தீஷ்னு ஒரு பெரிய பேசு பொருளாவே இருந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட உதயநிதி கைது தான் பண்ணல, அவ்வளவு வரைக்கும் எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போ திமுக இது கொஞ்சம் ரிலீஃப்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா ரிலீஃப் தான், பெரிய ரிலீஃப். அது இல்லாம இடி வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இடி வந்து கூட்டாட்சி தத்துவத்தை மீறுது இடி அப்படின்றதான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அதை சொல்றது இப்ப யாரு? சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி சிஜேஐ. அவர் வாயிலிருந்தே அந்த வார்த்தைகள் வெளில வருதுன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் டிஎம்கே. நேற்று டிஎம்கேக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சி இருக்கக்கூடிய எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி மாநிலங்கள் இருக்கீங்களா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, பஞ்சாப் உட்பட பல மாநிலங்கள்ல இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ஓகே, இப்போ நேற்று வந்து திரு நயினா நாகேந்திரன் பேசும்போது கூட இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு, உடனடியாக உள்துறை இதில் தலையிட்டு இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணணும்னு வந்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு உடனே இது ஒரு ஸ்டே வந்தது. பாஜக இது எதிர்ப்பு, அவங்களுக்கும் இது ஒரு பெரிய எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் இது ஒரு செட்பேக் தானே. இதை வச்சு ஒரு பெரிய ப்ரொபகண்டா ரெடி பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கும் இது ஒரு பெரிய செட்பேக் தானே சார்? ப்ரொபகண்டா ரெடி பண்ணாங்க. 91, 96 மாதிரி இது ஒரு ஊழல் ஆட்சின்றதை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 மந்திரிகளை அவங்க டார்கெட் பண்ணாங்க. 5 மந்திரிகளை வந்து உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. இப்போ துரைமுருகனுடைய இலாக்கா மாற்றத்தில் கூட நீங்கள் ஈடியில் உங்கள் ரேடாரில் இருக்கீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா வயசான காலத்தில் உங்களுக்கு எதுக்கு சிக்கல்னு தான் ரகுபதிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றினாங்க. ஆனால் துரைமுருகன் கிட்ட இருந்த அதே கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன், எஸ்ஆர் அசோசியேட்ஸ் தான் இன்னும் இருக்காங்க. இன்னும் அந்த மணல் அள்ளுற வேலையை தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே ஆட்கள் இப்போ ரகுபதி கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேர் மட்டும் மாறிச்சு, துரைமுருகன் மாறி ரகுபதி வந்துச்சு. துரைமுருகனோட ஆட்கள் தான் தொழில் பண்றாங்க, துரைமுருகன் ஹாப்பி இப்போ பண்ணிட்ட. அந்த மாதிரி துரைமுருகன், கே நேரு இப்போ உதயநிதியை டார்கெட்டு 3. அது இல்லாமல் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கு, வழக்கு இருக்கு, பொன்முடி வழக்கு ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய டிஎம்கேவுக்கு அகென்ஸ்டா வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து தேர்தல் நெருங்க இன்னும் இந்த வழக்குகள்லாம் தூசி தட்டி எடுக்கப்படுமா? நிறைய எடுக்கப்படும், நிறைய வழக்குகள் புதுசா போடப்படும். பிஜேபி விடவே விடாது. இது ஒரு தற்காலிக ரிலீஃப்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல இது எப்படி இந்த ஆர்டர் எப்படி பார்க்கலாம்? இது ஒரு டெம்பரரி ரிலீஃப்னு தான் பாஜக ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இட் இஸ் நாட் அ டெம்பரரி. அதாவது டெம்பரரி ரிலீஃப்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. டெம்பரரி இல்லை, இட் இஸ் அ பர்மனன்ட் அப்படின்ற சென்ஸ் வந்து என்னன்னா, இனி வந்து பொலிட்டிக்கலா இவங்க யூஸ் பண்ண முடியாது. இஃப் தெர் இஸ் எனி கேஸ், துரைமுருகன் மணல் மாஃபியாலாம் வந்து வெல் நோன் கேஸ், தெரிஞ்சு வருஷத்துக்கு 25,000 கோடி அந்த அளவுக்கு கொள்ள நடக்கிற துறை. இட்ஸ் அ வெல் நோன் கேஸ். அப்போ அந்த கேஸ்ல துரைமுருகன் பக்கத்துல கூட போல. துரைமுருகனுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அண்ணாமலையுடைய செக்யூரிட்டிலாம் எடுக்க போறாங்க, அதெல்லாம் எடுக்க போறாங்க மத்திய அரசு. அண்ணாமலை உன் சர்வீஸ் இனி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. ஸோ அண்ணாமலைக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுல அந்த விஷயங்கள் எல்லாமே இதுவாயிடுச்சு. இதுதான் இந்த அப்சர்வேஷன்ல வந்து நீ இண்டிவிஜுவல் கேஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகுனீங்கன்னா அதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க, அது இன்ஸ்டிடியூஷன் கரப்ஷன் தான். இண்டிவிஜுவல்ல டாஸ்மாக் ஒட்டுமொத்தமாவே கரப்ஷன்ல அதிகாரிகள் விசாகன் ஐஏஎஸ் வந்து எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஒரு தியரி தான், அந்த தியரியை சப்மிட் பண்ணலாம். ஆனா
எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக நீ அமலாக்கத்துறையை உபயோகிக்கிறாய்ன்னு சிஜேஐயோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இனி திமுக மாதிரி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறையை பயன்படுத்தக்கூடிய மத்திய அரசோட முயற்சிக்கு மிகப்பெரிய அடியாக வரும். ஓகே, இது பொலிட்டிக்கலா இபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, மத்திய அரசுக்கு வெண்கொடை தூக்க கிளம்பிட்டாரு, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போறது இந்த வழக்குல இருந்து தன் மகனை காப்பாத்துறதுக்கும் கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கும் தான் போறாருங்கிற ஒரு விமர்சனம். கனிமொழி வந்து திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க, அதுவும் இதை ஒட்டியாதான் இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இது பொலிட்டிக்கலா இது எப்படி பார்க்கலாம்? இப்போ வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு வெண்கொற்ற கொடையோட போக மாட்டார், வாளோட போவார். ஓகே, இப்போ தெரியும் எடப்பாடிக்கு வெண்கொற்ற கொடையோட போறாரா ஸ்டாலின், வாளோட போறாரான்றது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். நிர்மலா சீதாராமன் வந்து கனிமொழி இந்த எபிசோடு வந்து எனக்கு நல்ல ஒரு எபிசோடா தெரியல. கனிமொழி வந்து இதுல டேக் பார்ட் பண்ணியிருக்க கூடாது. இந்திய நாடே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு போர் தான் அது, ரைட்டுங்களா? ரெண்டு பேரும் போர் போடுவாங்க, சண்டை போடுவாங்களாம், ட்ரம்ப் சொன்ன உடனே நிறுத்திப்பாங்களா? என்ன இது சண்டையா என்ன இது, ரைட்டா? ரெண்டு பேருமே அவன் தீவிரவாதத்தை ஏவி விடுறதும் ஃபேக்கு, அதுக்கப்புறம் இதுவும் ஃபேக்கு. இது வந்து திமுக எம்பியா திராவிட கழக எம்பியா வந்து கனிமொழி வந்து இதை போய் உலக நாடுகளில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றது அஃப்கோர்ஸ் அது ஒரு சான்ஸ் தான், ரைட்டா? இப்போ இவங்க போய் ராஜபக்சேவை பார்த்தாங்களே, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் தான், ஒரு சான்ஸ். ஆனால் இது வந்து நெகட்டிவ் விளைவுகளை தான் ஏற்படுத்தும். திமுகவுக்கு நெகட்டிவான விளைவுகளை தான் கனிமொழியுடைய பயணம் ஏற்படுத்தும். ஆனால் ஸ்டாலினோட பயணம் அது கிடையாது. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாரு. நாளைக்கு வந்து கவர்னருக்கு எதிராக அப்பீல், கவர்னர் அந்த துணைவேந்தர் நியமனத்தை ஹைகோர்ட் ஸ்டே பண்ணதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல இருக்கக்கூடிய கேஸ், அதுக்கு இவங்க ஸ்டே கொடுக்குறாங்க. அதுவே எவ்வளவு பெரிய பிளண்டரு, ரைட்டா? அந்த பிளண்டருக்கு ஸ்டே வாங்க போறாங்க. ஸோ சுப்ரீம் இப்போ ஃபைட் என்னன்னா, இப்போ வந்து திமுக எந்த அணியை விட திமுகவுடைய லீகல் டீம் தான் இப்போ வந்து களத்துல நிற்க வேண்டிய ஒரு நிலவரம் என்பது இருக்கு. இப்போ ரத்தீஷ், ஆகாஷ் இவங்கெல்லாம் தலைமறைவா இருந்தாங்க, இப்போ இந்த ஆர்டருக்கு அப்புறம் இவங்கெல்லாம் திரும்ப வெளியில வந்துருவாங்களா சார்? அதெல்லாம் சொல்ல முடியாது, வருவாங்களா இல்லையா. இல்ல இப்போ ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குல்ல, இவங்க அந்த ரேடாருக்குள்ள இருந்தாங்கல்ல, ஆனா ஈடியோட விசாரணை அப்படியே தான் இருக்கு. அதுக்கு எந்த அதுக்கு ஃபுல்லா ஸ்டே கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்டே கொடுத்துட்டாங்க. இனிமேல் பட்டு வரலாம். இந்த படங்களுக்கெல்லாம் தடையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடியாது, இனி எதுவுமே இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. இனி நார்மல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்க வரலாம். ஆனா அவங்க வருவாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். ஏன் அந்த சந்தேகம் நினைக்கிறீங்க? ஏன்னா ஈடியோட ரேடார் இருக்குல்ல, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப ஈடிக்கு அடுத்த என்ன ஆப்ஷன் சார் இந்த விவகாரத்துல? அவங்க இந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணாம அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இப்ப ஆனா அவங்க இப்போ தொடர்ச்சியா நீங்க சொன்ன மாதிரி விசாகன் ஐஏஎஸ் உடைய போன் சாட்ல இருந்து நேத்து டிஜிஎம் டாஸ்மார்க்கோட டிஜி விசாரணை நடந்திருக்கு. அப்புறம் இவங்க ரத்தீஷ் அவங்க இடங்கள்லாம் ரைட் நடந்திருக்கு. அந்த ஆதாரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதை ஒருவேளை திரும்ப நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சில் கொடுத்து இங்க பாருங்க இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, நீங்க இந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணுங்கன்னு கேட்கலாமா? அப்படி ஒண்ணு இருந்தா இன்னைக்கு கொடுத்துருப்பாங்களே. இன்னைக்கு இந்த கேஸ் வரும்னு அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி தெரியுங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணும்போதே இந்த செகண்ட் நடவடிக்கை வந்து இடி வந்தது காரணமே, முதல்ல அவங்க அந்த ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராக வந்து இவங்க போயிருக்கணும் சுப்ரீம் கோர்ட். இவங்க போல விட்டுட்டாங்க, திமுக விட்டுருச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த செகண்ட் நடவடிக்கை இவங்க பாஞ்ச உடனேதான் திமுக திரும்பி போகுது. ஒருவேளை இந்த கீழே உயர் நீதிமன்றத்துல இதுக்கு ஸ்டே கிடைச்சதுனால உச்ச நீதிமன்றமும் இதுக்கு ஸ்டே கொடுக்கும்னு இடி கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா இருந்துட்டாங்களோ? ஆமா, ஓவர் கான்பிடென்டா இருக்கு. சில பேர் வந்து சில விஷயங்கள், சில தத்துவங்கள்ல சில நீதிபதிகள் வந்து எதிர்பார்ப்போம் நம்ம நல்லபடியா செயல்படுவான்னு, அவங்க ராங்கா இருப்பாங்க. சில பேர் ராங்கா செயல்படுவான்னு எதிர்பார்ப்போம், அவங்க நல்லபடியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவாயி வந்து ஒரு வரலாற்றை தான் உருவாக்குறாரு. இடி என்கிற ஒரு மோசமான பிரயோகத்தை பாஜக வந்து அந்த பாசிச பிரயோகத்துக்கு எதிராக கிடைச்ச அம்பேத்கர் சிஷியன் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் இதை நான் பார்க்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசோட இந்த டாஸ்மார்க் அப்பீல்ல சொல்லும்போது நீங்க இடி விசாரிக்கலாம், இடி போகலாம், ஏன்னா அங்க ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரம், ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்னு உயர்நீதிமன்றம்
கேட்டுதான் அந்த ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்தோட பார்வை அப்படியே வேற மாதிரி இருக்கு. அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அதாவது நீதிபதி பொறுத்து மாறுதா இல்ல இது எப்படி? நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்றீங்கன்றது எல்லாருக்கும் தான். இப்போ நான் தான் சொல்றேன்ல, 1 வருஷம் ஜெயில இருக்கணும்ன்றது மேண்டேட்ரின்னு அமலாக்கத்துறை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது ஓகா நீதியரசர் ஓகா அதெல்லாம் மேண்டேட்ரி இல்லை, கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும்னு அவர் தீர்ப்பளிக்கிறார். அவர் தான் செக்ஷன் 21 அடிப்படையில் நிறைய பேரை ரிலீவ் பண்ணாரு, ஜாமீனும் கொடுத்தாரு. அதுல ஒருத்தர் செந்தில் பாலாஜி. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல டிஃப்ரெண்டான வியூல தான் இருக்கு. சென்னை ஹைகோர்ட்ல சில நீதிபதிகள் அதுல டிஃப்ரெண்டான வியூல இருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கலா மிஸ்யூஸ் ஆகும்போது தான் கேள்வி. பொலிட்டிக்கலா மிஸ்யூஸ் ஆகும்போது தான் கவாய் கிட்ட அந்த கேள்வி வருது. அப்பதான் நீங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கவாய் கேள்வி கேட்கிறாரு. இதுல டாஸ்மார்க்ல அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையா இருக்கு. ரொம்ப அவங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றது தான் பெரிய குற்றச்சாட்டாவே இருந்தது. இப்போ இதெல்லாம் ஈடிக்கு இதுக்கான ஆதாரங்கள் இருந்துமே கூட ஏதோ ஒரு இடத்துல அதை ஸ்டே பண்ணி வைக்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்றாங்க. அதாவது 10 ரூபாய் வாங்குறாங்கன்றது நத்த விஸ்வநாதன் காலத்துலயும் வாங்கினாங்க. கரெக்ட். அதான் கேஸ். எஃப்ஐஆர் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிக்குது. தங்கமணி காலத்துலயும் வாங்கினாங்க 10 ரூபாய், அங்கிருந்து ஆரம்பிக்குது. இப்போ கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வரான், அவனுக்கு 50 ரூபா நம்ம வீட்டுக்காரம்மா கொடுக்குறாங்கன்னா படி ஏறி வரான், அவ்வளவு வெயிட்டை தூக்கிட்டு வரான், அவனுக்கு ஒரு கருணையா கொடுக்கக்கூடிய ஒரு தொகை. ஆனா அந்த போதகாரங்கிட்ட 10 ரூபா வாங்குறதுன்றது, அதிகமா வாங்குறதுன்றது இவங்க ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டாங்க. முன்னாடிலாம் ப்ரெஸ்ன்னா பயப்படுவானுங்க 10 ரூபா வாங்குறதுக்கு. இப்ப அதெல்லாம் 10 ரூபா கூட அப்படின்றாங்க. ரைட்டா? நீ ஏன் சாராயம் வாங்க போற, பிரசாந்த் நீ ஏன் போய் சாராயம் வாங்க போறன்னு அவன் கேள்வி. ஸோ இது வந்து ஆதாரம் இருந்து திமுகவுடன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஆதாரம் எல்லாம் இருந்தா ஈடி சும்மாவே இருக்காது. இது அமித்ஷா இங்க தானாவே நல்லா டான்ஸ் ஆடுறான். அவன் காலில் சலங்கை கட்டி விட்டினா என்ன டான்ஸ் ஆடுவான், பயங்கரமா ஆடுவான்ல, கூத்தாடுவான்ல. அது மாதிரி ஆதாரன்றது ஒரு சலங்கை தான். அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான், ஆடி இருப்பான். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லயும் ஆடி இருப்பான். அதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பிஜேபியோட, டிஎம்கேக்கும் பிஜேபி இபிஎஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு, வெண்கொடையை தூக்கிட்டு போறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவருக்கு சந்தேகம் இருக்கும். அவரு பிள்ளையும் மருமகனையும் காப்பாத்த டமால்னு காவிரியும் இது கோதாவரியும் காவிரியும் இணைப்பதற்காக நாங்கள் பேச போனோம், அமித்ஷாவை சந்தித்து மக்கள் கோரிக்கையை தான் வச்சோம், திருப்பி கேட்டாலும் அதான் திருப்பி பதில் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. அதை விடுவா, அது வெண்கொற்ற கொடை இல்லையாமா, அது சரண்டர் கொடை. அதுதான் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. ஊர்ந்து போறவர் தவிழ்ந்து போறவரெல்லாம் வந்து எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறதா. எடப்பாடியுடைய விஷயம் என்பது எனக்கு ஒன்றும் மனசுல டச் ஆகல. அதே மாதிரி பிஜேபிக்காரங்க சொல்றதும் மனசுல டச் ஆகல. இது வந்து நீங்க ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னா ஜெயலலிதா கேஸை விசாரிச்சா நல்லம்மன் நாயுடு துக்கியாண்டி மாதிரி விசாரிக்கணும் பக்காவா. ஆஃப்கோர்ஸ் அது பாலிடிக்ஸ் தான், திமுகவுடைய பாலிடிக்ஸ் தான், ஜெயலலிதாக்கு எதிரான பாலிடிக்ஸ் தான். ஆனா அங்க சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, அதுதான் இன்வெஸ்டிகேஷன் வந்து தவறு நடக்கிற இடத்துல சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அது இன்வெஸ்டிகேஷன். உங்ககிட்ட இருந்திருந்தா ஜெயலலிதா கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ரைட்டா? நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடும் கெடும். பிளசன்ட் ஸ்டேல வந்து சிவப்பா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடும் கெடும். அது மாதிரி வரும் உங்களுக்கு அகென்ஸ்டா. அப்போ அதுக்கான ஸ்டஃப்பை தேடி போகணும். ஈடிக்கு சொல்லி கொடுக்கணும். ஈடியில ஒரு லாயர் இருக்காரு, அவர் தான் விசாகன் வீட்டில் டாக்குமெண்ட் எல்லாம் கீச்சு குப்பத்தொட்டில் போட்டு எல்லாரும் போய் எடுக்கிறாங்க, ப்ரெஸ் எல்லாம். அப்போ இவர் தான் கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு லாயர், ஈடிக்கு லாயரா இருக்கிறவர் கூப்பிட்டு சொல்றாரு, எப்படிங்க ஒருத்தன் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து குப்பத்தொட்டில் போடுவான், அதுவும் ப்ரெஸ்ஸு பார்க்குற மாதிரி போடுவானா? ப்ரெஸ்ஸு போய் அதை எடுத்து உடனே அது ஒரு செய்தியாக்கி அதெல்லாம் செய்தியாக்கி போட்டு. ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் இவங்கெல்லாம் சின்ன பசங்க. இவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணுவாங்களான்னா அவங்க ஒரு பார்ட்டிக்கு போவாங்க, பார்ட்டியில்
பெண்கள் இந்த புகைப்படம்லாம் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கான். வாராக்கின்னு ஒருத்தன் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஈஸி. இது இல்லை, தேவாரம் புடை சூழ துப்பாக்கி எப்படி பிடிச்சி சர்வலங்கார பூஷணியா நகைகளோட அம்மாவும் சின்னம்மாவும் நடந்து வந்த போட்டோ இருக்கு பாருங்க, அதுதான் போட்டோ. அதுதான் உங்களுக்கு ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி இதுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சு. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்றீங்களா? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நீங்க வந்து இப்போ நீங்க நியூஸ் எடுக்கிறீங்களான்னாலும், நான் ஒரு இன்டர்வியூ பேசுறேன்னாலும் அதுக்குரிய ரிலேட்டிவ் ஸ்டஃப்போட தான் நான் பேசணும். ரிலேட்டிவ் ஸ்டஃப் இல்லாம நான் பேசக்கூடிய எந்த விஷயமும் வாசகர்களால மதிக்கப்படாது. அது மாதிரி இந்த ஊழலை நீங்க சொல்றீங்கன்னா ஊழல் இருக்கானா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதானே உங்க வேலை. இத்தனை இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க அதிகாரிகள், எத்தனையோ செல்போன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய லஞ்ச பணத்துல டெய்லி ஒரு செல்போன் வாங்கலாம், ஐபோன் வாங்கலாம். அந்த மாதிரி அவன் மாத்திக்கினே இருப்பான், சிம் கார்டை மாத்திக்கினே இருப்பான். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்வெஸ்டிகேஷனே மெயினா செல்போன்ல தான் இருக்கு. சரி, இப்ப நிறைவா இப்போ அமித்ஷா இங்க செய்தியாளரை சந்திக்கும் போது அவர் கொடுத்த ஊழல் பட்டியல முதல்ல இருந்தது டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க்ல ஊழல் பண்ண அத்தனை பேரும் தப்ப முடியாது அப்படின்னு உதயநிதி பேரையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போனாரு. ஸோ பாஜக ரொம்ப கிளீனா அந்த டாஸ்மார்க்ல வந்து ஒரு உன்னிப்பா கவனிக்கும் போது உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவு மத்திய பாஜகவையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். என்னடா அது, நம்ம ஒரு பிளான் பண்ணா இது வேற ஊர்ல வருது அப்படின்ற மாதிரி. அவரு கவாய் வந்து மகாராஷ்டிராவுக்கு போகும்போது அவரை வரவேற்க ஒரு சின்ன அரசியல் அதிகாரிகள் கூட போலன்றதை அவர் தன்னோட உரையில குறிப்பிடுறாரு. அவரு நேரா ஜெய்பீம்ன்றாரு, அம்பேத்கரை பிரைஸ் பண்றாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் நீதிபதியா இருக்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் அவருக்கு பதவி காலமும் இருக்கு. அவர் இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷனும் வருது தமிழ்நாட்டுல. அவர் கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ரிபல் மனநிலை வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அடிதான். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை தான். சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவருடைய மனநிலை, அவருடைய அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அடிதான். ராமர் கோவில்ல வந்து ராமர் கடவுளா வந்து மனசுல புந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, ராமர் முஸ்லிம்கள் மசூதி இருந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது, ராமர் கோவில் அங்கு இருந்ததற்கான ஆதாரமே இல்லைன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் சிஜேஐ ஒருத்தர் முன்னாடி இருந்தவர் ராமர் கடவுளா மனசாட்சிக்குள்ள வந்து எனக்கு தீர்ப்பு சொல்ல வச்சாரு அப்படின்னு அவர் சொல்லும்போதும், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து மோடி போடுறதும் இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் இல்லை பிஜேபிக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற சிஜேஐ வந்து அமலாக்கத்துறை வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுக்குது, இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை கெடுக்குது அப்படின்னு அவர் அப்சர்வ் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய பாம், அணுகுண்டு மோடி. நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.